தமிழ் புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் சம்பந்தமாக நீங்கள் காணாமல் போன அலுவலகத்திலே முறைப்பாடு செய்வீர்களா என்று சிங்கள ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய பொழுதுதான் தலைவர் பிரபாகரனுடைய கண்டெடுக்கப்பட்ட உடல் அவருடையது அல்ல, அவருடைய மரணச்சாட்சி பத்திரம் வழங்கப்படவில்லை. ஏன் நீங்கள் அந்த அவருடைய உடல் தான் என்பதை DNA பரிசோதனை மூலம் நிரூபிக்கவில்லை? இப்பொழுது கூட நீங்கள் நிரூபிக்க தயார் என்றால் நான் என்னிடம் அவருடைய பெற்றோருடைய உடல் பாகங்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் இருக்கின்றன, ஆகவே நிரூபிக்க தயாராக இருக்கின்றன என்று தெரிவித்திருந்தேன். அந்த அடிப்படையிலே தான் காணாமல் போன விடயத்தை பற்றி நீங்கள் முறைப்பாடு செய்ய தயாரா என்று கேள்வி எழுப்பிய பொழுதுதான் அவ்வாறான தேவை எழும் என்று நான் கருதவில்லை என்று சொன்ன பொழுது, இல்லை அவருடைய உறவினர்கள் காணவில்லை என்று உங்களிடம் கோரினால் நீங்கள் அதை முறைப்பாடாக செய்ய தயாரா என்று கேள்வி எழுப்புவதுதான். அவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புவார்கள் அல்லது முன்வர வேண்டிய தேவை இருக்கும் என்று நான் கருதவில்லை. அவ்வாறு ஒரு கோரிக்கை விடும் பட்சத்திலே நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இது ஒரு சட்ட வலுவற்ற வெறும் நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு காணாமல் போனவருடைய அலுவலகம். இதைவிட இதிலே பரணகம அறிக்கை, அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை போல பொதுமக்கள் வேண்டுமென்றால் தகவல் திரட்டுக்கு இதை கொடுக்கலாமே ஒழிய இது ஒரு பெறுமதியற்றது. ஆகவே திரு பிரபாகரனுடைய காணாமல் போன விடயத்தை நான் அங்கே முறையிட வேண்டிய தேவை அறவே எழாது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து என்று நான் தெரிவித்திருந்தேன்.